கரியரோட உச்சத்த விட்டு வரேன் அப்படின்னு சொன்னப்ப நெறைய பேர் ரொம்ப கிண்டலா பேசுனாங்க. கரியரோட உச்சத்த விட்டு வராரா? அரசியல்ல இவருக்கு என்ன தெரியும்? அரசியல பத்தி இவருக்கு என்ன தெரியும்? அப்படின்னு நிறைய சர்ச்சைக்குள்ள மாட்டி, அடிபட்டு, அதான் சொல்லுவோம்ல துன்பப்பட்டு, துயரப்பட்டு, பல பட்டுகள்லாம் பட்டு, நான் வந்துட்டு சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். சரியான வேலைய செய்ய தான் வந்திருக்கேன். அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு நிரூபிச்சிருக்கிறாரு நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்கள். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மலேசியால நடந்த ஆடியோ லான்ச். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு, ஒரே நாள்ல அதாவது ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு தான் பராசக்தி அப்படிங்கிற ஒரு படமும் ரிலீஸ் ஆக போது அப்படிங்கிற ஒரு பேச்சுக்களும் அடிபட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க. இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற புயல்ல வந்துட்டு பராசக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது அந்த படம் என்னாக போகுதுன்னு தெரியல. மக்கள் எல்லாம் கவலைய கொண்டாடுறதுக்கு அந்த தியேட்டருக்கு வரப்போறாங்க. அது எல்லாருக்குமே கவலதாங்க. என்னதான் இருந்தாலும் அவரு அவர் வந்துட்டு படத்த விட்டு படத்துல இருந்து நடிக்காம போறேன் அப்படின்னு சொன்னாலும், கட்சி ரீதியா வந்துட்டு டிஎம்கே காரவங்க, ஏடிஎம்கே காரங்க, டிவிகேல இருக்கிறவங்க, அ நாத்தாக்கால இருக்கிறவங்க அப்படின்னு தனித்தனியா இருந்தாலும், டிவிகேலயும் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. டிஎம்கேலயும் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. ஏடிஎம்கேலயும் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. எல்லா கட்சிகளிலுமே விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. அதாவது விஜய் அவர்களுக்கு எல்லா இடங்கள்லயுமே ஆள் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்ம. ஸோ ஜனநாயகன்ல வந்துட்டு பராசக்தி அடி வாங்குமா? இல்ல என்ன ஆகும்? அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.